சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மோடி அவர்களுடைய நிழல் அப்படின்னு சொல்லப்பட்ட கிரண் ஜோஷி அவர்களை காணோம். ஏற்கனவே நம்மளுடைய துணை ஜனாதிபதி இப்படிதான் சொன்னாங்க, பதவியிலேருந்து திடீர்னு தூக்குனாங்க, அவர் ஆளையே காணோம், எங்கே போனார், ஹவுஸ் அரெஸ்டா என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மோடி அவர்களுடைய நிழலாக இருக்கக்கூடியவரையே காணோம், என்ன ஆனார் ஏதாருன்னு சொல்கிறத விட அதுக்கு அடுத்தடுத்து பல கான்ட்ரவர்சியான விஷயங்கள். அவர் காணோன்றதை விட அவர் காணாமல் போனது எதனால, திடீர்னு ஒரு பிரதமரோடைய நிழலா இருக்கக்கூடியவரே காணாம போயிருக்காரு, இது இதனால இருக்குமோ அதனால இருக்குமோ அப்படின்ற பல கேள்விகள் இது தொடர்ந்து வைக்கப்படுது. கிரண் ஜோஷி நம்ம மோடியினுடைய நிழல்னு சொல்றதை விட அவர் தான் மோடினே நம்ம சொல்லலாம். ஏன்னா மோடி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவர் தான் உருவாக்கி இருக்கிறாரு. மோடி அப்படிங்கிற எப்படி சினிமாவில் ஒரு கேரக்டர் உருவாக்கம், ஒரு அனிமி உருவாக்குவாங்க இல்லையா, அது மாதிரி மோடிங்கிற ஒரு கேரக்டரே அவர் தான் உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த கிரண் ஜோஷி இப்போ பிரதமர் அலுவலகத்தில் அவரை காணோம். அவர் மட்டும் போனால் பத்தாது, அவரோட சேர்ந்து இன்னும் 2 IAS அதிகாரிகள் முக்கியமான பதவியில் இருந்தவங்களும் காணோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மெட்டா பாலிசி ஹெட் அவரையும் போயிருக்காரு. இப்போ இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறதா தான் ஒயர் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கட்டுரையில் சொல்கிறாங்க. ஒயர் பத்திரிகை ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க, நியூஸ்லாண்ட்ரி ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. அந்த 2 கட்டுரையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரையாக இருக்குது. இந்த ஒயர் கட்டுரையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மோடிஸ் ஓன் இன்விசிபிள் மேன் கிரண் ஜோஷிஸ் ரைஸ் அண்ட் ரெட்ரீட். மோடியினுடைய ஒரு இன்விசிபிள் மேன், ரகசிய உளவாளின்னு சொல்ல முடியுமா, இல்லை ரகசிய மனிதன், நிழல் மனிதன், மோடியினுடைய நிழல் மனிதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படி வந்தார், எப்படி காணாமல் போனார் அப்படிங்கிறது தான் அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. 2வது, ஹூ மூவ்டு மை ஹிரண் பாய், யார் என்னோட ஹிரண் பாயை மூவ் பண்ணது அப்படின்னு சொல்லி நியூசிலாண்டில் ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. அதாவது மோடியே தொலைச்சிட்டு தேடுற மாதிரி. ஆமாம், இந்த ஹிரண் பாய் அப்படிங்கிறது அவர் ஏதோ ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அந்த காலேஜோட நிகழ்ச்சிக்கு மோடி போயிருக்கிறாரு. அப்படி போகும்போது அந்த காலேஜோட நிகழ்ச்சியில் ஒரு டெக்னிக்கலாக ஒரு டெக்கிங் இஷ்யூ ஆயிருக்கு. உடனே அவர் மோடி முன்னாடியே அந்த பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணியிருக்காரு. அப்படி சால்வ் பண்ண உடனே மோடிக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. யாரோ விஷயம் தெரிஞ்சு நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும். ஆமா, ஒரு பெரிய வித்தகாரம் போல இருக்கு, உனக்கு எல்லா விஷயம் தெரியுது போல இருக்கு, டிஜிட்டலா பயங்கரம். ஒன்றும் தெரியல, கூட இருக்கவருக்கு ஏதாவது அது ஒரு நல்ல விஷயம் தானே, நமக்கு ஒன்றும் தெரியல கூட இருக்கு. விஜய் எப்படி தனக்கும் தெரியாது கூட இருக்கவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு இருக்க மாதிரி இல்லாம மோடி அவர்கள் நமக்கு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்ல, கூட இருக்கிறவர்களுக்கு விஷயம் தெரியட்டும். அதனாலதான் பிரதமர் பதவி பிடிச்சிட்டாங்க. பிரதமர் பதவி பிடிச்சதுக்கான காரணமே இந்த மோடி அப்படிங்கிற பிம்பம், ஒண்ணு இல்லாத பிம்பத்தை பில்டப் வீசுது. ஆமா, மோடி அலை வீசுது. இப்போ எனக்கு அந்த கேள்வியும் என்ன இருக்குன்னா, இப்போ மோடி அலை வீசுதுன்னு சொல்லி மோடி உட்கார்ந்து பிரதமரா உட்கார வச்சவங்க தான் மோடி அரசு சரியில்லை, மோடி அரசு சரியில்லை அப்படின்னு திட்டமிட்டு மோடி அவர்களை பதவியிலிருந்து இறக்கிறதுக்கான வேலை தான் இந்த நபரை காணாமல் போக செய்யப்பட்ட ஒரு வாரத்துல இது அதிகமா நடக்குது. குறிப்பா கிரண் ஜோஷி பதவியிலிருந்து போறாரு. அதுக்கு பிறகு கிரண் ஜோஷி தொடர்ந்து 2 பேர் போறாங்க. இப்போ ரிபப்ளிக் டிவியினுடைய அர்னாப் கோசாமி, அவர் திடீர்னு மோடிக்கு எதிராக பேசுறதா இப்போ எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாரு. ஆமா, இவர் திருந்திட்டாரா, இல்ல உண்மையில ஜேர்னலிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, இல்ல மோடி அவர்களை இறக்கிட்டு இதுக்கப்புறம் வரப்போற முதலாளிக்கு விசுவாசமா இருக்கணும்ன்றக்காக இப்பவே விசுவாசத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரா? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்கள், குறிப்பா இந்திய ஊடகங்கள் மோடிக்கு எதிராக இவ்வளவு செய்தி போடுறாங்க. அர்னாப் கோசாமியே மோடி எதிர்த்து பேசுறாரு, மோடி தவறுன்னு பேசுறாரு, எங்க மோடி, வேர் இஸ் மோடி அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அந்த அதிகாரியை காணன்னு கேட்கிறாரு, ஆரவள்ளி மலையில அடிச்சு உடைக்கிறாங்க அப்படின்னு பேசுறாரு. இதுக்கு பின்னாடி கிரண் ஜோஷி போனதுக்கு பிறகுதான் அந்த மாற்றம் நடக்குது அப்படிங்கிறாங்க. போனதுனால மோடியோட மீடியாக்கள்லாம் அவரோட கண்ட்ரோல்ல இருந்ததாகவும், அவர் போனதுனால தான் இப்ப இந்த மீடியா கண்ட்ரோல்ல இருந்து வந்துட்டாங்க, இவங்களா இப்ப ஃப்ரீயா ஜேர்னலிசம் பண்றாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டாலும், இது பிற்காலத்துல, அதாவது RSS தனக்கான ஆளை மோடி இடத்துல உட்கார வைக்க போகுது. ஏன்னா மோடி இவ்வளவு பேசுறாலே ஏன் அமித்ஷாவை பத்தி குறிப்பிட மாட்டாரு? அப்ப அமித்ஷாவை பத்தி குறிப்பிடாததுனால இது என்ன சொல்லுதுன்னா, அமித்ஷா அடுத்த RSSல ஒரு இடத்த தனக்கு கண்ட்ரோலா நான் என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு ஆளை உள்ள உட்கார வைக்கிறதுக்காக பிளான் நடக்குது. அந்த முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறதுக்கு தான் இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரத்தான் செய்யுது. ஏன் அப்படின்னா, பாஜக தலைவர் இது வரைக்கும் தேர்வு செய்யல. பாஜக நான் சொல்றேன், உலகத்துக்கே விஸ்வகுரு இவர் நினைச்சாருன்னா எதை வேணாலும் செஞ்சிருவாருங்கிறாங்க. ஆனா தன்னோட சொந்த கட்சிக்கு அடுத்த தலைவரை நியமிக்க முடியல. சோ அவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. RSS கிரவுண்ட்ல வேலை பார்க்க மறுக்கிறாங்க, யாருக்கும், மோடிக்கு. இது விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் நம்பர் 2வா இல்ல அமித்ஷாவையும் சேர்த்து அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு RSS நினைக்குது. அவங்க தேவேந்திர பட்னாவிஸை மகாராஷ்டிரால இருந்து இந்தியாவினுடைய பிரதமராக கொண்டு உட்கார வைக்கணும்னு விரும்புறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மோடியை மோடியாக பிம்பமாக அவருடைய பிம்பத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருந்தவர் தான் கிரண் ஜோஷி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா குஜராத் மாடல் அப்படின்னாங்க.
இந்த குஜராத் மாடல் அப்படிங்கிறதே ஒரு பொய்யானது. குஜராத் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாடல் அப்படின்லாம் ஒரு பொய்யை வந்து கிரியேட் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து இந்த ஊடகங்கள் கிரியேட் பண்ணதுதான். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக மோடி மீடியாக்கள், ஆமா கோடி மீடியாஸ்ன்னு சொல்லுவாங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்கள், அது மட்டும் இந்தி ஊடகங்கள்ல சாயங்காலத்தில் நடக்கக்கூடிய இந்த டிபேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிபேட் ஷோ எப்படி நடத்தப்படணும், மோடி குறித்து என்ன நியூஸ் போடணும், அவரோட போட்டோ போட்டா கூட எந்த ஆங்கிள் அந்த போட்டோ போடணும். வந்து பாலிமர் செய்யறாங்க பாத்தீங்களா, விஜய் காமிச்சாரு, அதுக்கு ஒரு பாட்டை போட்டு அந்த மாதிரி. அது மட்டும் கிடையாது, இன்னும் சில ஊடகங்களா இருக்காங்க தெரிஞ்சது பாலிமர் பச்சையா செய்யறாங்க. அதனால இன்னும் நிறைய ஊடகங்கள் என்ன பண்றாங்க, விஜய் வீட்டுல இருந்து கிளம்பி விட்டார், விஜய் சாப்பிட்டு விட்டார், விஜய் கார் கிளம்பி விட்டது, விஜய் கார் கேட்டை விட்டு வெளியே வந்து விட்டது, அதுன்னு ஒரு செகண்ட் தானே, அதே கேட்டை விட்டு வெளியே வந்து விட்டது, திரும்பி விட்டது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதே மாதிரி மோடிக்கு 2014க்கு முன்னாடி அவரை மோடியாக மாத்துவதற்கு, பிரதமராக மாத்துவதற்கு முன்னாடி அவர் வந்து நார்த் இந்தியா விஜய். ஆமா, நார்த் இந்தியா விஜய் அப்படின்னா நீங்க சொல்லிக்கலாம். அப்புறம் குஜராத்ல வந்து அவர் வந்து இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மோடியை டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்னு எப்போ அவர் பிரதமராகிறதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து 2002 குஜராத் கலவரத்தை மையமாக வச்சு ஒரு பிரதமருக்கு இருக்கக்கூடிய த்ரெட் இருக்கு பாத்தீங்களா, அதை விட அதிகமான த்ரெட் மோடிக்கு இந்தியாவில் இருக்கு. அப்படிங்கும்போது மோடி ஒரு ஃபோக்கஸ்டான பர்சன். இன்னொரு பக்கம் எக்கானமியா மோடி எக்கானமி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லா டிவி சேனல்லையும் இவர் பிம்பங்களை வந்து கொஞ்சம் உயர்த்துறதுக்கான வேலைகள் நடந்துட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் மீதான ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒரு பூதகரமா எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப இது மூலியமா அவர் வந்து உட்கார்றாரு. இவர் டெல்லிக்கு வரும்போது அவரையும் குஜராத்ல இருந்து கூட்டு வந்துடுறாரு. யாரு? கிரண் ஜோஷியை. எப்பா நான் டெல்லி போனா உனக்கு என்ன வேலை, ஆள் போச்சுன்னா வாழும் பின்னாடி தான் வரணும். அவர் அங்கே வந்து டெல்லியில் உட்காந்துட்டு, டெல்லியில் உட்கார்ந்த உடனே எல்லா நேஷனல் மீடியாஸனுடைய எடிட்டரையும் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு. பத்திரிகை பிரிண்ட் மீடியாவினுடைய ஆட்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு. என் பேச்சை கேட்கலாம் அவனை வேலையை விட்டு தூக்கிடுவேன், இல்லை ரைடு விட்டுருவோம். ஆமா, ரைடு விட்டுருவோம். என் பேச்சை கேட்டா நீ என் கூட இருக்கலாம். இப்போ NDTV ரைடு விட்டாங்க, கடைசியில் அதானி விலைக்கு வாங்கிட்டாரு. ஸோ வாங்கி கொடுக்குறது குவிண்ட்னு ஒரு நல்ல ஒரு பத்திரிகை ரைடு விட்டு அதை வந்து முடக்கி அதை அதானிக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. நீங்க அதானின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த அதானி மோடி அவர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் அந்த ஆரவில் மலைத்தொடர் இருக்கு பாத்தீங்களா, இது ஆட்டைய போட பாக்குறாங்க. ஆரவல்லி அப்படிங்கிறது 5 ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலைத்தொடர். ஆமா, கிட்டத்தட்ட 200 கோடி வருஷம் பழமையானது. இமயமலையே, அதாவது 200 கோடி வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இமயமலையே கிடையாது, ஆரவல்லி மலைத்தொடர்ன்றது இருக்கும். அது வந்து ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சு குஜராத், ராஜஸ்தான், அதுக்கப்புறம் டெல்லி வரைக்கும் டெல்லி இன்டர் சிட்டி எல்லாம் இருக்கு. அதனுடைய சின்ன சின்ன மலைகள் இருக்கும். இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதானிக்கு டெண்டர் கொடுக்கிறது, மத்த எல்லாத்துக்கும் டெண்டர் கொடுத்து ஒட்டுமொத்த ஆரவல்லி மலையும் வெட்டி எடுக்கிறாங்க. 70 சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு தான் காரணம்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பும் ஒரு காரணம், அதுவும் உண்மைதான். கிட்டத்தட்ட 70,000 ஸ்பாட் அந்த வந்து மைனிங் ஸ்பாட், இல்லீகல் மைனிங் ஸ்பாட்டை பிடிச்சிருக்காங்க. இல்லீகல் மைனிங் ஸ்பாட்டே 70,000 அப்படின்னா லீகல் மைனிங் ஸ்பாட் எவ்வளவா இருக்கும்? ஸோ அப்போ இவ்வளவு ஸ்பாட், இது குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப விரிவாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. ஸோ அவ்வளவு ஸ்பாட்ல இருந்து எல்லா இல்லீகலா அந்த மலையை வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா, இது குறித்த நியூஸ் வந்து 2 நாளா 3 நாளா அர்ணாப் கோஸ்வாமி எல்லாம் போட்டிருக்காரு. 70,000 அப்படின்னா, ஆனா என்விரான்மெண்ட் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் என்ன சொல்றாருன்னா, இல்ல ஆக்சுவலா அங்க வந்து 0.19% தான் லீகல் மைனிங்கே பண்ண முடியும், அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல். அப்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கட்டுரையை வெளியிட்டு இருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸோட கட்டுரை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். Over 7,000 illegal mining FIRs in Rajasthan in 7 years. 4,000 plus in Aravalli districts alone. ராஜஸ்தான்ல மட்டும் கிட்டத்தட்ட 7,000 இல்லீகல் மைனிங் இருக்கு. அதுல அந்த ஆரவல்லி டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள மட்டும் 4,000 இருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது இந்த 7 வருஷத்துல ராஜஸ்தான்ல இருந்து டெல்லி வரையும் இருக்கக்கூடிய, இதுல ராஜஸ்தான்ல மட்டும் 7,000 மைனிங் இருக்கு, இல்லீகல் மைனிங் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப மத்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எக்கச்சக்கமா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க. 2 தொடரா ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க. இந்த பாபா ராம்தேவ்னு ஒரு ஆள் இருக்காருல்ல, சாமியார் வித்த காமிச்சிட்டு இந்த கரப்ஷனுக்கு எதிராக போராடினாரு. இதெல்லாம் வந்து பல்பொடி எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கக்கூடியவர். இவர் வந்து கெமன் மாதிரியான, மொரீஷியஸ் மாதிரியான தீவுகள்ல போலி கம்பெனிகளை உருவாக்கி வச்சு அந்த கம்பெனி மூலியமாக ஆரவல்லியில நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறாரு. அவரு ஆரவல்லியில் நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்காரு. பழங்குடியின மக்களை, தலித் மக்களை அங்கிருந்து துரத்தி இருக்கிறாரு. அதுக்கான ஆதாரத்தை ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் வெளியிட்டாங்க. ஸோ அப்போ இவங்க ஊழல் அப்படின்னு காங்கிரஸ் மேல சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஆரவல்லி மலையவே இவங்க ஆட்டை போடுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது குறித்தா வந்து செய்தி ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ இன்னொரு ஏன் செய்தி ரிப்போர்ட் பண்ணுது? இவ்வளவு காலம் மோடியை பத்தி வாயே திறக்காத ஊடகங்கள், மோடி வந்து PM கேர் ஃபண்டில் மிகப்பெரிய ஊழல் நடந்துச்சு, வாயே திறக்கல. கொரோனால லட்சக்கணக்கான பேர் செத்தாங்க, வாயே திறக்கல. இப்பெல்லாம் மோடி மீடியாக்கள் அமைதியா இருந்தாங்கல்ல, இப்ப ஏன் வாய் திறக்கிறாங்க அப்படின்னா அது காரணம் கிரண் ஜோஷி தான். இதுல முக்கியமான விஷயம், அந்த ஒயர் கட்டரில் நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த கிரண் ஜோஷி டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அது ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா,
கொரோனா வந்தப்ப முஸ்லிம்கள் தான் கொரோனாவை பரப்பிட்டாங்க, கொரோனா ஜிகாத் இது அப்படின்னு சொல்லி தௌலீத் ஜமாத் மேல ஒரு குற்றச்சாட்டு பண்ணி வச்சாங்க. இவங்க டெல்லியில ஒரு கூட்டம் போட்டு அங்கிருந்து தான் கொரோனா எடுத்து கொண்டாந்து இந்தியா முழுக்க பரப்புனாங்க அப்படிங்கிற நியூஸ் 2 மாசம் 3 மாசம் ஓடிட்டே இருந்துச்சு. இந்த 2 மாசம் 3 மாசம் கேப்ல பல லட்சக்கணக்கான பேர் இந்தியாவில் செத்து போயிட்டாங்க கொரோனால. இல்ல கொரோனா இங்க வந்து இந்தியாவில பரவ ஆரம்பிச்சப்பே இந்த ஒன்றிய அரசு என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க பயப்படுற மாதிரிலாம் இது ஒண்ணும் இல்ல, இது சாராத, நீங்க இவ்வளவு தூரம் பயப்பட வேணாம் அப்படின்னாங்க. ஆனா அத்தனை பேரோட இறப்பு அந்த போட்டோஸ்லாம் இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்கு. அந்த போட்டோ எடுத்தவரே அந்த கொரோனால பாதிக்கப்பட்டார். அத்தனை உடல்களும் ஒரே மைதானத்துல வச்சு எரிக்கப்பட்ட இவ்வளவு பெரிய பேண்டமிக் பீரியட்ல இவர் வந்து எத்தனையோ கோடிகள் வந்து அடிச்சார் பிஎம் கேர் ஃபண்ட்ல. அன்னைக்குலாம் ஏன் இந்த கிரண் ஜோஷி வந்து வாய் திறக்கல, பிரதமருக்கு எதிராக பேசல? அன்னைக்கு அவர் பேச மாட்டார். அன்னைக்கு பிரதமர் மோடி ஒரு காப்பாத்துற வேலை தான் இருக்கு. இன்னைக்கு ஏன் வந்து எதிராக? இன்னைக்கு சில பஞ்சாயத்துகள், ஆர்எஸ்எஸ் முரண்பாடுகள், இன்னும் உள்குத்துகள் நிறைய இருக்கு. இவர் மேல இந்த மகாதேவி ஆப் கேஸ் மூலமாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் போட்டிருக்காங்க. இவர் மேல போடல, வேற கேஸ் வேற ஆட்கள் மேல போட்டிருக்காங்க. சிபிஐ வழக்கு பதிஞ்சிருக்கு. இதுல இவர் பேரும் அடிபட்டதாக இன்னொரு கருத்து சொல்லப்படுது. சோ மகாதேவி ஆப் விஷயம் வேற விஷயம். ரெண்டாவது நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஊழலில் ஈடுபட்டக்கூடிய நபராக இருந்திருந்தால் அது பாஜகவுக்கோ மோடிக்கோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஊழல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்ப ஊழலை தாண்டி கிரண் ஜோஷி மீது வேற ஏதோ விஷயம் இருக்கு. ஒருத்தரோட போட்டோவே கிடைக்கலாமா? கிரண் ஜோஷியோட ஒரு போட்டோ கூட கிடைக்கல. அவர் வந்து அந்த ஒரே ஒரு போட்டோ அந்த இத்தாலிய மினிஸ்டர்ஸோட உட்காந்து டீல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து மோடி கூட 20 வருஷமா இருக்கிறாரு, அவரோட போட்டோவே இது வரைக்கும் கிடைக்காம இருக்கு. அவர் தான் மோடியினுடைய மூளையா செயல்படுறாரு. தினம் காலையில போய் மோடிட்ட உட்காந்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டா இதெல்லாம் என்ன நியூஸ் போயிட்டு இருக்கு, என்ன வந்துகிட்டு இருக்கு, காமன் மேன் இருந்து என்ன ஃபீல் வந்துகிட்டு இருக்கு, இது எல்லாம் அவர் தான் செட் பண்றது. எல்லாம் அவர் தான் போய் இன்டிகேட் பண்ணுவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருந்து சில ஊடகங்கள் போய் மோடியை பேட்டி எடுத்தாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் பிடித்த உணவு என்ன அப்படிலாம் கேட்டாங்க. ரொம்ப சிறப்பான கேள்விகள்லாம் கேட்டாங்க. ஸோ அது மாதிரி கேள்விகள்லாம் கூட கிரண் ஜோஷி தான் எழுதி கொடுக்குறது. உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன, தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எங்கே போனீங்க, எங்கே தப்பா திருக்குறள் பேசுறதுல இவர் எழுதி கொடுத்தாரு. இது எல்லாமே இந்த டீம் தான் பண்றது. அதாவது தங்க விலை 1 லட்சத்தை தாண்டி போனதை எந்த பத்திரிகையாளரும் கேள்வி கேட்டக்கூடாது. கிரண் ஜோஷி எழுதி தர மாட்டார். பெட்ரோல் விலை ஏறுனதை கேட்க மாட்டாங்க. இது மாதிரி எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன சட்டை பிடிக்கும், உங்களுக்கு என்ன அது பிடிக்குமா, இது பிடிக்குமா, லட்டு சாப்பிடுவீங்களா, குலாப்ஜாம் சாப்பிடுவீங்களா, புளிச்சோறு சாப்பிடுவீங்களா, இதெல்லாம் கேட்கக்கூடியது வந்து இதெல்லாம் எழுதி தரதுல கிரண் ஜோஷி தான். அப்போ ஒட்டுமொத்தமாக பிம்பங்கள், அதாவது ஊடக பிம்பங்கள் இருக்கு இல்லையா, இதை கட்டி அமைத்தவர் இந்த கிரண் ஜோஷி தான். இது மட்டும் இல்லாமல் பிரச்சார் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு இருக்கு. அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிடி நியூஸ் பொதிகெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியவங்க. இன்னும் வந்து அரசாங்கத்தினுடைய ஊடக பிரிவெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியவங்க. இப்ப இந்த அதில் இருக்கக்கூடிய அதுல இருந்த முக்கியமான அதிகாரிகள் அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்ததுக்கு பிறகுதான் அந்த போஸ்டிங் கிடைச்சு உள்ள வர்றாரு. இந்த கிரண் ஜோஷி வந்ததுக்கு பிறகுதான் வர்றாரு. அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே வந்து ரிசைன்மெண்ட் போயிடுறாரு. நவம்பர் மாசமே. அவர் டிசம்பர் மாசம் 2ஆம் தேதி ரிசைன் பண்றாரு. அவர் பேர் பாத்தீங்கன்னா நவ்னீத் செங்கல். இது இல்லாம நவம்பர் மாசம் ஹித்தீஷ் ஜெயின் அப்படிங்கக்கூடிய லா கமிஷனுடைய ஹெட்டா இருந்தவர் அந்த ஐஏஎஸ் அதிகாரியும் காலி ஆகிறாரு. ஏன் அப்படின்னா இந்த ஹித்தீஷ் ஜெயின் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மோடியினுடைய முன்னாள் டிஜிட்டல் டீம்ல சில விஷயங்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டீம் இவங்க எல்லாமே. அப்ப இவர் இந்த கிரண் ஜோஷி வந்து உட்கார்ந்து எல்லா ஊடக பிரிவும் ஊடகம் சார்ந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலயும் மோடிக்கு ஆதரவான ஆட்களையே கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா 2020 மெட்டா நம்ம ஃபேஸ்புக்கினுடைய சீஃபாக இருந்த அங்கில் தாஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டு போறாரு. அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அவர் வந்து மோடிக்கு ஆளும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொல்லி தான் அவர் ரிசைன் பண்ணி போற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவர் போனதுக்கு பிறகு அந்த பதவிக்கு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சிவ்நாத் துக்ரால் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாலினா டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோடு அசோசியேட் ஆனவர். அந்த நிறுவனம் தான் மோடியினுடைய டிஜிட்டல் ஒர்க் எல்லாமே பார்த்தது, டிஜிட்டல் டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாம் பார்த்தது பிஎம்ஓ ஆஃபீஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கும், அது இல்லாமல் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸுக்கும், அதாவது பிஜேபி பிஎம்ஓ அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே இந்த டிஜிட்டல் டெவலப்மெண்ட் ஒர்க்கை முழுக்க பார்த்தது இந்த ஒபாலினா டெக்னாலஜிஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர் தலைவராக இருந்தவர். அவரை கொண்டு வந்து எங்கே உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கினுடைய ஹெட்டாக வந்து உட்கார வைக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டா இது மாதிரியான சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ் ப்ளஸ் சேட்டலைட் சேனல், பிரச்சார் பாரதி எல்லா இடத்துலையும் ஆட்களை கொண்டு வந்து செட் பண்ணி வைக்கிறாரு கிரண் ஜோஷி. இப்போ நம்ம கிரண் ஜோஷி மட்டும் ரெசிங் பண்ணி தான் நம்ம வந்து மகாதேவ் ஆப் பிரச்சனை நம்ம சொல்லிடலாம்.
அந்த ஆப்ல கோடிக்கணக்கில் பணம் ஏமாற்றப்பட்டிருக்கு, கிரண் ஜோஷி பேர் அடிபடுது, இவர் நீக்கப்பட்டுட்டாருன்னு சொல்லலாம். ஆனா ஏன் ஒவ்வொருத்தரா காலியாகிறாங்க? மோடியினுடைய பிம்பத்தை கட்டி எழுப்பி பாதுகாத்து கொண்டே இருந்தவர்கள் காணாமறாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய பிம்பத்தை இனி யாரும் கட்டி எழுப்பக்கூடாதுன்றதுக்காக அவருக்கு சார்பா இருக்கக்கூடிய, அதாவது இந்த கிரண் ஜோஷியால வியக்கப்பட்ட எல்லா டீமையுமே மொத்தமா அவங்க காலி பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ கிரண் ஜோஷிக்கும் இந்தியாவினுடைய ஊடக ஹெட்டுக்கு, எடிட்டர்ஸ் இன் சீஃபுக்கு இருந்த லிங்க் வந்து இடையில கட் ஆகுது. வாட்ஸ்அப்ல மெசேஜே போடுவாராம், இன்னைக்கு இந்த டிபேட் இருக்கணும், இந்த டிபேட் இப்படி தான் பேசப்படணும், இதை பத்தி தான் போகணும். சில டிபேட்டுகளில் ஆப்போசிஷன் தரப்புல இருந்து எந்த கெஸ்ட் வரணும் அப்படின்னு முடிவு எடுக்கிற அளவுக்கு அவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பாஜக தரப்புல வரேன்னு வச்சுங்களேன், நீங்க வந்து பாஜகவுக்கு எதிர் தரப்புல வர்றீங்க அப்படின்னா வேலிடான ஆள் உட்கார்ந்தா பேசிட போறாங்க. எதிர் தரப்புல பேச முடியாத ஒரு ஆளை அங்க உட்கார, எதிர் தரப்புல ஒரு மொக்கையான ஆளை கூட்டு வந்து அவர் எந்த வாதமே வைக்க முடியாத ஒரு நபரை கூட்டு வந்து உட்கார வச்சு பாஜக கார அடிச்சு ஆடுறான், ஆதாரத்தோட பேசுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் எல்லாமே இந்த ஜிகனா வேலை எல்லாமே அவங்க காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் தான் ஒட்டு மொத்தமாக இப்போ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது மாதிரி தொடர்ச்சியாக ஊடகங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த அந்த நிழல் மனிதர் தான் இந்த கிரண் ஜோஷி. அவர் இப்போ வந்து காணாம போயிருக்காரு. இது பொலிட்டிக்கலா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு மோடி வேண்டாம், மோடியினுடைய அடையாளம்ங்கிறது எது, அவரை எது காப்பாத்துது, அவருடைய பிம்பம் தான், மீடியாக்கள் தான். மீடியாக்கள் தான். ஸோ அதை நம்ம உடைச்சிருவோம் அப்படின்னு தான் இந்த வேலையை ஆர்எஸ்எஸ் பண்ணிருக்க வாய்ப்பு உண்டு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஸ்வகுரு அப்படின்னு வந்து மோடியை புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க. யார் இவங்க? மீடியாக்களே தள்ளிட்டு இருப்பாங்க. அவர் நினைச்சாருன்னா பாலஸ்தீன் யுத்தத்தை நிறுத்திடுவாரு. ஆனா இவருக்கு ஃபோன் பண்ணி ட்ரம்ப் சொல்லாரு, நீங்க போய் யுத்தத்தை நிறுத்துங்க. அவர் நினைச்சாருன்னா உக்ரைன் ரஷ்யா வார நிறுத்துவாரு அப்படின்னு வட இந்தியாவில் ஊடகங்கள் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாங்க? சைனா நடுங்கி கிடக்குதுங்க அவரை கண்டு, பங்களாதேஷ் அலறி கிடக்குது, பாகிஸ்தான் உருண்டு கிடக்குது, ஸ்ரீலங்கா அப்படியே ஓடி போயிருச்சு. இது மாதிரியான கதைகள் பயங்கரமா சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ட்ரம்ப் சொல்றாரு, நான் ஃபோன் போட்டு மிரட்டினேன், வரி பிரச்சனை இருக்கு, எக்ஸ்ட்ரா வரி போட்டுருவேன், மரியாதையே வார நிறுத்துங்க அப்படின்னு நான் சொன்னேன், நான் சொன்னதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்கன்னு அவர் 15 தடவை சொல்லிட்டார். இப்போ இது வந்து சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய டயாஸ்போராவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கே அவமானமா போயிடுச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் ஒரு அவமானம் தான். இவருடைய ஒட்டுமொத்த அந்த விஸ்வகுரு அப்படிங்கிற முகம் வந்து உடையுது. இப்ப பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஆபரேஷன் சிந்தூர்ல பஞ்சாயத்து நடந்துச்சு. பண்ணது பூரா உருட்டா அப்படின்றதுக்கு அவங்க உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு சூழலுக்கு இப்ப போயிட்டாங்க. இந்த இமேஜ் கட்டி காப்பாத்துறது டிப்ளமசிக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இப்ப இந்த இமேஜ் கட்டி காப்பாத்தினா வேற வழியே கிடையாதுப்பா, என்ன 10 வருஷம் 20 வருஷத்துக்கு மோடி அசைக்க முடியாது, பிஜேபி அசைக்க முடியாது அப்படின்னு உள்நாட்டுல இவ்வளவு செல்வாக்கு இவருக்கு இருக்கு அப்படின்னு வெளிநாடுகள் நம்பினா தான் வெளிநாடுகள் டிப்ளமசியில கொஞ்சம் இணங்கி போவாங்க. ஸோ இதெல்லாமே வழக்கமா நடக்கிறதா. இப்போ இவருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு உடச்செறிஞ்சிட்டா வெளிநாட்டு டிப்ளமசிங்கிறது ஒண்ணும் இல்லாம போயிடும். ஏற்கனவே இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி நேற்று கூட ஹிந்துவில் கற்று எழுதுறாங்க, ஒட்டுமொத்தமா 2025 தலைகீழா மாறி இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு நாடு கூட நமக்கு உதவியா இல்லை, நாடுகள்லாம் பாகிஸ்தானுக்கு உதவியா இருக்காங்க. வேர்ல்டு பேங்க் அவனுக்கு பணம் கொடுக்குறாங்க, அமெரிக்கா காசு கொடுக்குது, அந்த நாட்டினுடைய ராணுவ தலைவர் அமெரிக்காவுக்கு 2 தடவை போய் லஞ்ச் சாப்பிட்டு ட்ரம்போட. இதெல்லாம் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு. ஸோ அப்போ இதுல ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. மோடி அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, இங்க இருந்து நாடுகளுக்கெல்லாம் குழு அனுப்பிச்சு நாங்க ஏன் சண்டை போட்டோம் தெரியுமா, நாங்க ஏன் சண்டை போட்டோம் தெரியுமா, அவன் பிடிச்சி இழுத்தான், நான் விட்டுருவோம்னா ஏன் சண்டை போட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்துலையும் விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு இந்தியா இருக்கு. ஸோ அப்போ டிப்ளமசி அது ஃபெயிலியர். இப்போ இந்தெல்லாம் இமேஜ் ரொம்ப ஸ்பாயில் ஆகிட்டே வருது, அதை வந்து டிகிரேட் ஆகிட்டே வருது. இப்போ இதனாலதான் அனுப்பிச்சாங்க, அவரால் இமேஜை பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவரை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிர்மலா சீதாராமனுடைய மருமகனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அவருடைய பொண்ணுக்கு. நிர்மலா சீதாராமன் அவரோட மருமகன் தான் அந்த இடத்துல இருக்கு. அவரும் பிஎம்ஓ ஆஃபீஸ்கர் தான், பிஎம்ஓ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் தான். அவரு தான் வந்து அந்த பிளேஸுக்கு வரப்போறாரு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு, இந்த கட்டுரைகள் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, மோடி அப்படிங்கக்கூடிய பிம்பம் கட்டி எழுப்பப்பட்டது, அதுக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஊடகம் சமூக ஊடகமும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. டெமோக்ரஸிய அது என்ன சொல்ல போனா ஒரு சுதந்திரமான ஊடகம் அப்படிங்கிறத குழி தோண்டி புதைச்சு கொலை பண்ணிருக்கிறாங்க. அந்த வேலையை செய்து இந்த கிரண் ஜோஷி. இன்னைக்கு கிரண் ஜோஷியவே காணாம பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன டவுட் வருதா, இது கிரண் ஜோஷியை மட்டும் காணாம பண்ற வேலையா, இல்ல மோடி அவர்களையே தூக்கி எறியல? அதாவது ஒரு முதலாளித்துவம் நினைச்சதுன்னா இந்த நாட்டு பிரதமரா இருந்தாலும் எங்களுக்கு வேணாம் தான். கண்டிப்பா இப்போ இந்த ஆரவல்லி மலைத்தொடர்ல இல்லீகல் மைனிங் இருக்கு. இந்த இல்லீகல் மைனிங் எதிராக 40-50 கோடி மக்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போது மக்கள் ப்ரோட்டஸ்ட் பண்றாங்க. இந்த ப்ரோட்டஸ்ட்க்கு பயந்துட்டு இதுவரை பூபேந்திர யாதவ் எல்லாம் வெளியே வந்து இப்படி ஒரு மினிஸ்டர் இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வராரு மக்களுடைய போராட்டத்தை பார்த்த பிறகு. இப்போ இந்த பின்வாங்கல் அப்படின்றது மோடி வந்து ஒரு பவர் இல்லாத ஒரு ஆளு, அவர் வந்து மக்களுடைய எழுச்சியில அவர் வந்து பின்வாங்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்ற இடத்துக்கு அவர் கொண்டு போய், நாங்க நினைச்சா ஒரு பிரதமரா இருந்தாலும் எங்களுக்கு எதிராக இருந்தா அந்த பிரதமரா இருந்தா கூட அவரை தூக்குவோம்
அந்த இடத்துக்கு எங்களுக்கு வேண்டிய ஒரு ஆளை கொண்டு வருவோம். நீங்க சொல்றது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரதமர் மோடி தான் முதலாளிகளுக்கு எதிரியாவே இல்லையே. அவங்க என்ன கேட்டாலும் எழுதி கொடுக்குறாரு, அதை வெட்டிங்க இதை வெட்டிங்கன்னு கொடுக்குறாரு. பட் இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னொரு குரூப் ஆஃப் முதலாளி இருப்பாங்கல்ல, அவங்க மோடிக்கு எதிரியா இருக்காங்க. அப்ப இது ரெண்டு முதலாளிகளுடைய, இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா குஜராத் முதலாளிகள் மராத்தி முதலாளிகள் கூட ஒரு இருக்கிற சண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்டிப்பா அந்த மாதிரி முதலாளிகளுக்கான மோதல் தான். ஏன்னா இவரை குஜராத் முதலாளிகளுக்கு ஆதரவாகவே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பனியா இந்த மாதிரி கும்பலுக்கே இவர் தொடர்ந்து தன்னுடைய ஆதரவு கொடுக்கிறாரு. அவங்க செழிப்பா வளர்றதுக்கான வேலை தான் மோடி ஆட்சியில் செய்யப்படுது. ரொம்ப தெளிவா சொல்லலாம். அதாவது நிறைய நிறுவனங்களை சிபிஐ போய் ரைடு பண்ணுது, இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணுது, ஜிஎஸ்டி போட்டு பெனால்டி போடுது, இடி ரைடு பண்ணுது. அந்த நிறுவனங்களை அப்படியே அதானி விலைக்கு வாங்குறாரு. இப்போ சோயாபீன்ஸ் ஒரு நிறுவனத்தை இந்த சாமியார் இருந்தார் இல்லையா, பதப்பஞ்சரி சாமியார், அந்த சாமியாருக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவர் அப்போ வெறும் 800 கோடி டேர்ன் ஓவர் பண்ணிருந்த நிறுவனம் அது இப்போ 46,000 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க. 26,000 கோடி டேர்ன் ஓவர், 45,000 கோடிக்கு மேலே அவங்க போகிறாங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, அதானி ஒன்றும் இல்லை, ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி ஏலத்துக்கு வர்றான். அந்த சிமெண்ட் ஃபேக்டரி குறித்து நிறைய பேசப்பட்டிருக்கு. அவன் ஏலத்துக்கு வர்றான், ஏலத்தில் அதானியும் போய் உட்கார்றான். உடனே அந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு ரைடு மட்டும் நடக்குது. நீங்க அந்த ஏலத்துக்கு வரல, போயிட்டாங்க. ஏத்த மாதிரி ஒரு கோட் பண்ணி இவருக்கு அது சாதகமா. அதாவது இந்த ரெண்டு பெருமுதலாளிகளுக்கு நடக்கிற சண்டை, மோடி அவர்கள் குஜராத் முதலாளிகளுக்கே ஃபேவரா இருக்கிறதுனால இன்னும் பெருமுதலாளிகள் அவர் தூக்கிட்டா நம்மளுக்கு. அதனால தான் மகாராஷ்டிரால இருந்து ஃபட்னாவிஸை கொண்டு போய் இந்த பிரதமர் வேட்பாளரா உட்கார வைக்க முடிவு பண்றாங்க அவங்க. அதாவது ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராங் ஹோல்டு ஃபட்னாவிஸ், அவருக்கு ஒரு அடிமை. யாருக்கு? ஆர்எஸ்எஸ் அடிமை. அவர் ரொம்ப விசுவாசமான ஒரு நபர் தான். அவர் சித்பவன் பிராமணர். ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது சித்பவன் பிராமணர்களால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ நம்மால் ஒருத்த மேலே போகணும் அப்படின்னு. ஏன்னா மோடியும் யாரு, அதே மாதிரி அமித்ஷாவும் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்களை தூக்கிட்டு நம்ம கொண்டு வரணும். ரெண்டாவது, அவங்க 2 பேரும் ஓபிசி, நாம பிராமணர்கள், நம்மால ஒருத்தனை உட்கார வைக்கணும். இந்த பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் நடந்து. ஆனா நீங்க மோடி அவர்களே இந்த ஆட்சியில இருக்கும்போது இப்படி இருக்குன்னா, அப்போ இவங்க உட்காரும்போது இன்னும் மோசமா கொடூரமா இருக்கும். இன்னும் ரொம்ப 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 மோசமா இருக்கும். மத கலவரங்கள் அதிகமாக்கப்படும். இன்னும் இந்துத்துவ அமைப்புகள் பலம் பெறும் இல்லையா? இந்த பாசிஸ்ட் சக்திகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒருமைப்பாடு என்ன அப்படின்னா, நல்லா அடிச்சு காட்டு, நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த காமெடியில வரும் பத்தியா, தப்பு பெருசா ட்ரம் பெருசா, அடிச்சு காமிடா ட்ரம்ஸா அப்படின்னு. அது மாதிரி நீ பெரிய இந்துவா நான் பெரிய இந்துவா, நீ பெரிய விசுவாசமானாலா நான் பெரிய விசுவாசமானாலா, ராம உன்னோட எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்ப என்ன பண்ணணும், நான் முஸ்லீம் அடிக்கணும், கிறிஸ்டின் அடிக்கணும். இப்ப போய் எல்லா சர்ச்சையும் உடச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அது கூட விஜய் அவர்கள் வாயே திறக்கலையா? விஜய் எப்பவுமே அவருக்கு படம் தான் ரொம்ப முக்கியம். சிறுபான்மையினரோட தலைவர் அவர். கடந்த 2014 இருந்து இது வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு 800 இன்சிடென்ட்டுக்கு மேல நடந்துட்டு இருக்கு. இந்த அவ்வளவு முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தாக்கியிருக்காங்க. நல்லாவே தெரியும். மணிப்பூர்ல கிட்டத்தட்ட 170க்கு மேல சர்ச் எல்லாம் தீ வச்சு கொளுத்தப்பட்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்காங்க. கிறிஸ்தவ மக்கள் ரொம்ப மோசமான சூழல் இருக்காங்க. சிறுபான்மையின மக்களுடைய பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு ஒரு போக்கஸை சில பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்து தெருவில் இருக்க சர்ச்சில் என்ன நடக்குதுன்றது தெரியாது. நீங்க மணிப்பூர்ல இருக்க சர்ச்சை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. மேபி எனக்கே டவுட் இருக்கு, அவர் வீட்டுக்குள்ளேயே ஒரு சர்ச்சு கூட கட்டி வச்சிருப்பாரு. இருக்கலாம். அந்த ஏஐ பண்ணி அதை கூட போடுவார். நாளைக்கு மாதா கும்பிடுற மாதிரி ஜீசஸ் கும்பிடுறோம், அதுக்கும் ஏஐ பண்ணி போட்டுருவாரு. ஸோ அப்போ சிறுபான்மையின மக்கள் இவ்வளவு தூரம் இந்தியாவில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது காரணம் என்ன அப்படின்னா, இந்த இந்துத்துவ சக்திகள் நீ பெரிய இந்துவா நான் பெரிய இந்துவா அப்படின்னு மக்களை பலியாடாக்கி காமிக்கிறது. இந்து நான் முஸ்லீம் அடிச்சுக்காதே, நீ என்னடா பெரிய இந்து பாரு, நான் கிறிஸ்டின் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாசிஸ்ட் எப்படி எல்லாம் உருவான பாருங்களா. அப்ப இது மாதிரியான சூழல் உருவாக்குறதுனால நீங்க சொன்ன மாதிரி ஃபட்னாவிஸ் வந்தா இதை விட கொடூரமா தான் இருக்கும். ஸோ அப்போ இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, முதலாளிகளுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு, இந்துத்துவ சாதிய பார்ப்பனியத்துக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடு, இந்த முரண்பாடுகள் எப்படியெல்லாம் காய் நகர்த்துகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த இந்துத்துவ சக்திகளாலும் தான், இந்த முதலாளிகளால தான் இந்த ஊடகங்களை மோடியால் வளைக்க முடிஞ்சது. மோடிக்காக இந்த ஊடகத்தை வளைத்து அதை பணிந்து கொடுத்தவர்கள் இந்த முதலாளிகள் தான், இந்த இந்துத்துவ சக்திகள் தான். இன்னைக்கு மோடிக்கு எதிராகவே அவங்க செயல்பட துவங்கி இருக்கிறதாக தான் இப்போதைக்கு தெரியுது. ஆனா இது அடுத்தடுத்து இந்த நகர்வு எப்படி போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஆரவள்ளி இஷ்யூ ஒன்று முக்கியமானது. இதை தொடர்ந்து இன்னும் பல இஷ்யூஸ் இருக்கு. அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். முடிவு பண்ண பிறகு என்ன வச்சு செய்ய வேண்டியதா, என்னென்ன வெளியே கொண்டு வரணுமோ அதெல்லாம் வெளியே கொண்டு வருவோம். நீங்க காங்கிரஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 விஷயத்தை காங்கிரஸ் மேல அலிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலக்கரி சுரங்க ஊழல் ஒரு மிகப்பெரிய ஊழல். இது ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி கிடையாது, கோல் காங்கிரஸ் அப்படின்னா கலாய்ச்சிட்டு இருந்தார். யாரும் மோடியே பேசியிருக்காரு. 2வது 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ். இந்த 2 தான் சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நிலக்கரி சுரங்க கேஸுடைய மையம் என்ன அப்படின்னா, டெண்டர் விடுறதுல முறைகேடு நடந்திருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவா சில வேலைகளை செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு சாதகமா கொடுத்துட்டாங்க டெண்டர் அப்படின்னு சொல்லிச்சு உச்சநீதிமன்றமே எல்லா டெண்டரையும் கேன்சல் பண்ணிச்சு. பிற்பாடு 2014 மோடி ஜெயிச்சு வந்தார்ல, கேன்சல் ஆன எல்லா டெண்டரையும் யார் யாருக்கு கேன்சல் ஆச்சோ எல்லாத்துக்கும் திருப்பி கொடுத்துட்டாரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாம்ஸை மாத்தி. அப்போ
தேர்தலில் ஜெயிச்சு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நிலக்கரி சுரங்க டெண்டர்ல ஊழல் 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 சொல்லிட்டு ஊழல்னா நாங்க தான் பண்ணணும், நீங்க எப்படி பண்ணீங்க, அதனால ஆட்சிக்கு வந்து சோ அப்ப அந்த நிலக்கரி சுரங்க ஊழல் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. இந்த 10 ஆண்டுகள் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல. ரெண்டாவது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், அண்ணன் ஆராசா மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை பண்ண சொன்னாங்க. 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. 1.25 லட்சம் கோடி வாஷ் அவுட் அப்படின்னாங்க. கடைசியில் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு அது வந்து திமுக மன்னிப்பே கேட்டாங்க. யாரு கண்ட்ரோலர் ஆடிட்டர் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும்னா, இவங்க வைக்கிற ஒரு ஊழல் குற்றச்சாட்டுமே நிரூபிக்கப்படாமல் தான். கலைஞர் அவர்கள் மேல இந்த பிரிட்ஜ் கட்டினது ஊழல் நாங்க கடைசி வரை நிரூபிக்கல, அவரு போயிட்டாரு, ஆனா பிரிட்ஜ் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. எந்த ஊழல்னு பரப்பப்பட்ட எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படல. நாட்டுக்கு மாநிலத்துக்கு ஒரு நல்லது செய்யறவங்க இருக்கக்கூடாது இல்லையா? ஆனா அந்த கட்சியை வந்து இவங்க வந்து ஊழல் கட்சின்றாங்க. அதிமுக ஜெயலலிதா அவர்கள் ஊழல் பண்ணி மாட்டி சிறைக்கு போயிருக்காங்க, வேவன் குற்றவாளி. ஆனா அவங்க மேல சிம்பதி தான் இருக்கு. அப்ப இதுதான் வந்து ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடியது. சோ இப்ப ஆராசா மேல அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை உருவாக்குறாங்க. கடைசியில் ஆராசா அவர் மேல எந்த குற்றமும் இல்லை, ப்ரூவ் பண்ணவே இல்லை. இதை நாம சொல்லல, உச்சநீதிமன்றமே சொல்லுச்சு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் தான் ஊழல் சொன்னார், அவரே இல்லைன்னு மன்னிப்பு கேட்டார். சோ அப்ப 2 ஊழலை மையமாக வைத்து இந்தியா முழுக்க ஒரு மீடியால கேம்பெயின் பண்ணி காங்கிரஸ் ஆட்சி தூக்கி எரிஞ்சிட்டு பாஜக வந்துச்சுல்ல. இன்னைக்கு அந்த 2 ஊழலோட நிலைமை என்ன? இந்த 2 ஊழல் நீங்க பெரிய ஊழல் சொன்னீங்கல்ல, இந்த 2 ஊழல்ல நீ யாரை கைது பண்ண சொல்லு? ஒரு கோடு சின்னதாகணும்னா அது பக்கத்துல பெரிய கோடு வரையணும். அதனால அவங்க பெரிய பெரிய ஊழல் பண்ணோன்னா இந்த ஊழல்ல காணாம போயிடுச்சு. அதான் வேலை. சோ அப்போ இவங்க முழுக்க முழுக்க ஒரு முதலாளிகளை வைத்துக்கொண்டு இந்த ஊடகத்தை பயன்படுத்தி ஒரு போலி பிம்பத்தை கட்டி அமைத்து மக்களை வந்து ஒரு இந்துத்துவா, ராமர் கோயிலை கட்டுறது, காஷ்மீரை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது, அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரது, ஹிஜாப்பு கொண்டு வரது, இது மாதிரி பயங்கரமான எல்லாத்துக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் முடக்கிற வேலையை இவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஒரு கட்டம் வரைக்கும் ஒத்துழைச்ச முதலாளித்துவம் இப்போ வேற ஒரு அடிமையை இல்லை வேற ஒரு ஆளை அவர்களுக்கான ஆளா தேர்வு செய்யறதுக்கு முடிவு நடந்துருச்சு. அவர் இவரை விட மோசமான நபராத்தான் கண்டிப்பா பாஜக சார்பாக வரக்கூடிய இருப்பார். தேர்தலுக்கு முன்னாடி இவங்க செஞ்சிருக்கலாமே. இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் செய்ய முடியல. ஏன் அப்படின்னா அப்ப வந்து இவங்க ஓரளவுக்கு வந்து RSS வந்து எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்துச்சு, மோடிக்கு பதிலாக வேற ஒரு ஆள் கொண்டு வரணும், 75 வயசை தாண்ட போறாரு, அவர் வந்து வெறும் அதாவது கடவுளின் பிள்ளைன்னு சொல்லிட்டு திர்றாரு இப்படின்லாம் கலாய்ச்சார். யாரு? மோகன் பகவத்தே பேசினார். அதுக்கு எதிராக இன்னைக்கு பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நட்டா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில RSS எங்களுக்கு தேவையில்லை, நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினார். இப்போ இவங்களுக்குள்ள இந்த முரண்பாடு 2014 முன்னாடி நாட்டுக்கு இல்லைன்னா நல்லா இருக்கும். ஆமா, 2024 முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி ஓடிட்டு தான் இருந்துச்சு. பட் தேர்தல் நடக்கட்டும், இவர் 75 வயசு போயிடுவாரு அப்படின்னு நம்ம அனுப்பிச்சிடலாம் பேசி அப்படின்னு தான் RSS நினைச்சது. முடியல. இவர் போக மாட்டார், இவர் போனாலும் அமித்ஷா அந்த இடத்துல உட்காருவார், அதனால இவர் போகலை அப்படின்னால வலுக்கட்டாயமாக இவரை கீழே வீழ்த்த வேண்டும் அப்படின்னு RSS நினைச்சிருச்சு. அதுக்கான வேலைகளையும் இவங்க செய்து, அதாவது ரெஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 4 ஆண்டு கால ஆட்சி எங்களுக்கு வேணும், ஆனா மோடிஜி வேண்டாம், அதனால பாஜக வச்சுட்டு அவரை மட்டும் தூக்கு, நம்ம ஆளை உள்ள வைக்கலாம் அப்படின்றதுக்கான ஆரம்ப கட்டம் தான் இது. நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி என்னென்ன வருது, என்னென்ன மாதிரி மூவ் ஆகுது அப்படின்றத இன்னொரு 3-4 மாசத்துல தெரியும் சொல்றாங்க. பார்க்கலாம்.